ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான கதையை தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சீக்கிரம் கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு பொண்ணை 5 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. இவங்க தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயின்ட்ட இப்போ பேசிகிட்டு இருக்காரு. நான் எங்கள் வீட்டில் அம்மா அப்பாட்டெல்லாம் பேசிட்டேன், நீ உங்கள் அம்மா அப்பாட்ட பேசு, நான் நாளைக்கே பொண்ணு கேட்க வரேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோயின் 5 வருஷம் லவ் பண்ணாலும் கல்யாணம்னு வரும்போது கொஞ்சம் தயங்குறாங்க. இதையும் ஹீரோ கேட்குறாரு, ஏன் 5 வருஷம் தான் லவ் பண்ணோம்ல, ஏன் கல்யாணம்னு ஒன்று தயங்குற, என்ன உங்கள் வீட்டில் பேசியா இல்லையான்னு கேட்க ஹீரோயின் ஒரு வித தயக்கத்தோடு நான் பேசுகிறேன், நீ அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் நைட்டு தூங்க போயிடுறாரு. தூங்கி காலைல முழிச்சா அவங்க அம்மா வந்து ஹீரோவை எழுப்பி விடுறாங்க. இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கதை மாறும். பொண்ணுங்க இடத்துல பசங்க இருக்க மாதிரியும் பசங்க இடத்துல பொண்ணுங்க இருக்க மாதிரியும் இருப்பாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோவை எழுப்பி விட்டு, என்னடா இன்னும் தூங்கிட்டு இருக்க, மாப்பிள்ளை பார்க்க வரப்போகிறாங்க, ஏந்திரிச்சு அடக்கம் உடக்கமாக வேட்டி சட்டையை போட்டுக்க அப்படிங்கிறாங்க. ஹீரோவை ஏமா ஃபேண்ட் போட்டால் என்னம்மா உனக்கு பிரச்சனைன்னு கேட்க, சொல்கிறத கேள்றா, அடக்க உடக்கமாக வேட்டி சட்டை கட்டுன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் ஏந்திரிச்சு கிளம்பிட்டு வேட்டி சட்டை போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோட அம்மா அவங்க ஹஸ்பண்டை பார்த்து, என்னங்க சீக்கிரம் அந்த ஸ்நாக்ஸ்லாம் செய்யுங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஹீரோட அப்பாவுக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரும் போய் செய்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் சமைச்சிக்கிட்டு இருக்காரு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம். மாப்பிள்ளை பார்க்க ஹீரோயின் வீட்டிலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. ஹீரோ கிச்சன்லேருந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஹீரோயினை பார்த்து, உனக்கு டீ பிடிக்காதுல, சென்டரில் இருக்கிறது தான் காஃபி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொன்று நோட் பண்ணணும், ஜென்ட்ஸ் 2 பேருமே, அதாவது ஹீரோட அப்பாவும் சரி ஹீரோயினோட அப்பாவும் சரி 2 பேருமே கழுத்தில் தாலி மாட்டியிருக்காங்க. சம்பிரதாயம் எல்லாம் பேசுகிறது இல்லாமல் ஹீரோனோட அம்மாவும் ஹீரோவோட அம்மாவும் தான் பேசிக்கிறாங்க. ஸோ பேச வேண்டியதை பேசிடலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மா ஆரம்பிக்க ஹீரோவோட அம்மாவும் ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் என்னங்க சொல்ல வேண்டியது இருக்குது, எங்களுக்கு இருக்கதோ ஒரு பையன் தான், எங்களுக்கு அப்புறம் எல்லா சொத்தும் அவனுக்கு தான் வரும், 10,000க்கு நாங்கள் 50 பவுன் நகையும் போடுறோம் அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு கல்யாண டேட்டும் குறித்து கல்யாணமும் நடக்கு. கல்யாணத்தில் ஹீரோயின் ஹீரோ கழுத்தில் தாலி கட்டுறாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ அதாவது பொண்ணு வீட்டுக்கு போகிறாரு. அவங்க அம்மா அப்பாவை பார்த்து அழுதுகிட்டே போகிறாரு. நான் தான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்திலே, பொண்ணுங்க இடத்துல பசங்களும் பசங்க இடத்துல பொண்ணுங்களும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாரு. போன புது இடம், அவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தயங்கி இருக்கிறாரு. ஸோ ஹீரோனோட நைட்டு ரூமில் இருக்கும்போது ஹீரோயின், நம்ம 5 வருஷம் என்ன தான் லவ் பண்ணியிருந்தாலும் உடனே ஃபஸ்ட் நைட்லாம் வேணாம், உனக்கு செட் ஆகுற வரைக்கும் நம்ம தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட தலையெல்லாம் களைச்சி விட்றாங்க, ட்ரெஸ்ஸையுமே கொஞ்சம் கசக்கி விட்றாங்க. நீ காலைல எழுந்திரிச்சு போகும்போது யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காலைல எழுந்திரிச்சு வெளில போனோடனே ஹீரோயினோட அப்பா ஹீரோவை பார்த்துட்டு, போய் குளிச்சுட்டு சீக்கிரம் கிச்சனுக்கு வாப்பான்னு கூப்பிட்றாரு. காலைல ஏந்திரிச்சதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஹீரோவை போட்டு வேலை மேலே வேலை சொல்லி சாகடிக்கிறாரு ஹீரோயினோட அப்பா. அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஹீரோயினோட அம்மாவும் சரி ஹீரோட அம்மாவும் சரி 2 பேரும் பேசியிருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹீரோ வேலைக்கு போகக்கூடாது, என் பொண்ணு தான் 1 லட்சம் சம்பளம் வாங்குறாரு, அப்புறம் எதுக்கு பையன் வேலைக்கு போயிட்டு வீட்டில் இருந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டோன்னா அப்பயே டீல் பேசியிருப்பாங்க. ஸோ ஹீரோ வீட்டில் இருந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு டிஃபன் பேக் பண்ணுறது, லஞ்ச் பேக் பண்ணி தரதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் வேலைக்கு போனதுக்கப்புறம் போர் அடிக்குதேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பேசிகிட்டு இருப்பாரு. இதை கூட நிம்மதியாக விடாமல் இதை காதில் வாங்கிட்டு, என்ன பொழுதுனிக்கும் உங்கள் அம்மா அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்க, வந்து வீட்டு வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா ஹீரோவை விரட்டிக்கிட்டே இருப்பார். வேலையை விட்டு வந்தோடனே ஹீரோ இதெல்லாம் பற்றி சொல்கிறாரு. உங்கள் அப்பா சும்மா ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு சொல்ல ஹீரோயின் இதை பெருசாகவே கண்டுக்கல. அதுக்குள்ளே மாமனார் மருமகன் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாகவே எடுத்துக்கல. ஸோ சண்டே அடுத்த நாள் ஹீரோயின் ஏந்திரிக்கிறாங்க. எங்கேயாவது வெளில போகலாமான்னு கேட்க ஹீரோ, அதெல்லாம் வெளிலெல்லாம் போவேனா, வீட்டிலே இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம், எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா, நீ காஃபி போட்டு தரியான்னு கேட்க ஹீரோயினும் இதோ நான் போய் காஃபி போடுறேன்னு சொல்லிட்டு கிச்சன் போகிறாங்க. ஹீரோயின் கிச்சனுக்கு போனதுக்கப்புறம் கிச்சன்லேருந்து ஏதோ சவுண்டு கேட்குது. ஹீரோவும் எந்திரிச்சு கிச்சனுக்கு போனால் அங்கே ஹீரோனோட அப்பா, ஏமா நீ தான் டெய்லி வேலைக்கு போகிற, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, நீ ரெஸ்ட் எடுக்கலாம்ல, என்ன காஃபி போட்டுக்கிட்டு இருக்க, துரை என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்காரா, ஏன் அவரால் காஃபியெல்லாம் போட மாட்டாரா, சும்மா தானே வீட்டில் இருக்காருன்னு சொல்லி சண்டை போட இதை காதில் வாங்கின ஹீரோ, நீ போய் ரெஸ்ட் எடுமா, நானே காஃபி போடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவே வந்து காஃபி போடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் ஹீரோயின் எப்போதும் போல் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க இல்லையா. ஆஃபீஸில் இருக்க ஹீரோயினுக்கு ஹீரோ ஃபோன் அடித்து, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரவா அப்படின்னு கேட்க, போயிட்டு வாடா, ஆனால் எதுக்கு இருந்தாலும் எங்கள் அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போன்னு சொல்ல, எங்கே உங்கள் அப்பா தான் விட மாட்டாருன்னு சொல்லிட்டு கேட்டாலும் வேஸ்ட்டு தான் சொல்லிட்டு ஹீரோவும் விட்டுடுறாரு.
இப்படியே நாட்கள் போது. ஒரு நாள் ஹீரோயின் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்ப ஹீரோயினோட அப்பா கூப்பிடுறாரு. வாம்மா, உனக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், துரை பண்ணதை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன காட்டுறாருன்னா, ஹீரோ தாலியை வந்து பாத்ரூமில் மாட்டி வச்சிருப்பாரு ஆணியில். அதை இவர் பார்த்துருப்பாரு. ஸோ இத்தனை பேர் முன்னாடி அக்னி சாட்சியாக கட்டின இந்த தாலியை போய் கழட்டி வச்சிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோயினோ இல்லைப்பா, குளிக்கும் போது இது தெரியாமல் கழட்டி வச்சிருப்பான் அப்படின்னு சொல்ல, ஓ நீ அப்படி சொல்ல வரியா, நானும் உன்ட்டு சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன், இப்போ சொல்கிறேன் பாரு. துரை ஒரு வேலையும் ஒழுங்காக செய்கிறது கிடையாது, ஒவ்வொரு வேலையும் சொல்லி வாங்க வேண்டியதாக இருக்குது. சாப்பாடு தான் சமைக்கிறானே தவிர கொஞ்சம் கூட டேஸ்ட்டே இல்லை, என்ன அவங்க வீட்டில் வளர்த்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டேன். இதை பார்த்த ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. அங்கிள் எதாக இருந்தாலும் என்னை மட்டும் திட்டுங்க, எங்கள் அப்பா எல்லாம் இழுக்காதீங்கன்னு சொல்ல 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் அதிகமாகி ஹீரோ ஒரு கட்டத்தில் ஹீரோயினோட அப்பா வந்து வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்த ஹீரோயின் டென்ஷன் ஆகி ஹீரோ கன்னத்திலே பலார்னு ஒரு அறை விட்டுடுறாங்க. எங்கள் அப்பாவை இப்படி பேசுறியான்னு சொல்லிட்டு. அறை விட்டதுக்கப்புறம் ஹீரோ பெட்லேருந்து எழுந்திரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலி நைட்டு ஹீரோயின்கிட்ட பேசிட்டு ஹீரோ தூங்குனதுக்கப்புறம் இப்போ வந்த சீன் எல்லாமே ஹீரோவோட கனவுங்க. இப்போ ஹீரோ தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்டார் இல்லையா, ஹீரோவோட அம்மா வந்து கூப்பிடுறாங்க, ஏந்திரா பொண்ணு பார்க்க போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அழைச்சிட்டு போகிறாங்க. ஹீரோ ஃபேன் ஷர்ட் போட்டுட்டு தான் ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாரு. ஹீரோயின் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோயினே உட்கார சொல்லிட்டு ஹீரோ பேசுகிறாரு. நானே முதல்ல பேசிடுறேன், எங்கள் 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் ஓகே தானேன்னு சொல்லிட்டு 2 பேர் பேரண்ட்ஸ்டையுமே ஃபஸ்ட்டு சம்மதத்தை வாங்குறாரு. தான் 2 பேருமே ஓகே சொன்னதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினோட அம்மாவை பார்த்து, ஆண்டி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க அவங்க தயங்குறாங்க. அங்கிள் ஒன்றும் சொல்ல மாட்டார் ஆண்டி, நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்ல சரின்னு ஒத்துக்கிறாங்க. நீங்கள் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டை எப்பெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, இப்போ வரைக்குமே நான் மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்னா அந்த ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் எக்ஸாமை முடிச்சுட்டு லீவுக்கு வீட்டில் இருந்துட்டு மறுபடியும் ஸ்கூல் வரப்போ ஒரு மனநிலையில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வரப்போ இருப்பேன். நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கப்போ ஒரு வேலை கூட பார்க்க மாட்டேன், ஆனால் இங்கே வந்து எல்லா வேலையுமே நான் தான் பார்ப்பேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாரு, இருந்தாலும் எங்கள் அம்மா வீட்டில் இருக்க உரிமை எனக்கு இங்கே இருக்காது, எதாக இருந்தாலும் கொஞ்சம் தயக்கத்தோடு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹீரோ அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறாரு, அம்மா நீ எப்படிம்மா உங்கள் அம்மா அப்பா வீட்டை மிஸ் பண்ணுறியாமான்னு கேட்க, அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே எனக்கும் பொருந்துண்டா அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவோட அப்பா, ஏமா நான் உன்னை ராணி மாதிரி தானே பார்த்துக்கிறேன், என்னம்மா இப்படி சொல்கிறேன்னு கேட்க, நீங்கள் என்னை ராணி மாதிரி தாங்க பார்த்துக்கிறீங்கன்னு ஹீரோயின் சொல்கிறவே ஹீரோ இடையில பேச ஆரம்பிச்சிடுறாரு. அப்பா நீங்கள் ராணி மாதிரி தான் பார்த்துக்கிறீங்க, ஆனால் அவங்க அம்மா அப்பா வீட்டில் அம்மா ராணியாகவே இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு கண்டிஷன், கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஒரு பெரிய வீடாக பார்த்து எல்லாரும் சேர்ந்துருப்போம், அப்படி இல்லையா நாங்கள் 2 பேரும் ஒரு மாதம் எங்கள் வீட்டில் ஒரு மாதம் ஹீரோயின் வீட்டில்னு மாறி இருக்கும், இந்த கண்டிஷனுக்கு ஓகேவான்னு கேட்க அவங்கெல்லாம் தயங்குறாங்க. அவரோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அது என்னப்பா காலங்காலமாக நடக்கிறது எப்படிப்பா மாற்ற முடியும்னு சொல்கிறது, காலங்காலமாக நடக்கிறது இல்லைப்பா, ஆண்களோட சுயநலம் இதில் இருக்குது, நம்ம சொந்தக்காரவங்க வீட்டுக்கெலாம் போனால் நீங்கள் என்ன சொல்வீங்க, போய் ஒரு 2 நாளாக கூட ஆயிருக்காது, நீங்கள் உடனே நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க, நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட சேரில் உட்காந்து சாஞ்சு உட்காருவீங்க பாருங்கள், அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, 1000 தான் மற்றவங்க வீட்டுக்கு போனாலும் நம்ம வீட்டில் இருக்க மாதிரி வராதுன்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கப்போ பொண்ணுங்க மட்டும் அவங்க சின்ன வயசுலேருந்து வளர்ந்த வீட்டை அவங்க அம்மா அப்பாலாம் விட்டுட்டு வந்து எப்படி இருக்கும்போது அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஆக்சுவலி இப்போ பொண்ணுங்களை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு அவங்க எப்படிலாம் இருக்கணும், எங்கெங்கெல்லாம் போகணும், அவங்க போகணும்னா யார்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு போகணுங்கிற மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள அடிமையாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இதெல்லாம் கேட்ட ஹீரோவோட அப்பா வந்து, என்னப்பா நீ பேசுகிற, எதாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக பேசுப்பா, இதெல்லாம் நடைமுறைக்கு செட் ஆகாது, வாயில் பேசுகிறது ஈஸின்னு சொல்ல, எல்லாமே வாயில் பேசுகிறது ப்ராக்டிக்கல் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் விதவையாக இருக்கவங்க வெள்ளை புடவை கட்ட மாட்டேன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அப்போ அவங்க அதை சொல்லும்போது இதெல்லாம் ப்ராக்டிக்கலே கிடையாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நிலாவுக்கு முதல்ல போனவங்களும் நான் நிலாவுக்கு போகிறேன்னு சொல்கிறப்ப இதெல்லாம் நடக்கிற விஷயமானு தான் நடப்பாங்க. எதுவுமே முதல்ல ஒருத்தர் எடுத்து பண்ணுற வரைக்கும் இது ப்ராக்டிக்கலாக நடக்குமான்னு தான் யோசிப்பாங்க. யாராவது ஒருத்தர் முன் வந்து மாற்றத்தை தொடங்குற வரைக்கும் இங்கே எதுவுமே மாறாமல் தான் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பொண்ணுங்க தாலி கட்டுறாங்களோ அதே மாதிரி பசங்களும் தாலி கட்டிக்கணும், அப்போ தானே 2 பேருக்குமே திருமணம் ஆயிடுச்சுன்னு வெளில தெரியும். ஸோ இந்த மாதிரி நானும் தாலி கட்டிக்க ரெடியாக இருக்கேன், மாற்றத்தை ஒருத்தர் தொடங்கினா தான் அதை அடுத்தடுத்து மாற்றத்தை உருவாக்கும், மாற நான் தயார், நீங்கள் மாறுறதுக்கு தயாராங்கிற ஒரு கேள்வியோட இந்த படம் முடியுது. ஸோ ரொம்பவே சூப்பராக இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட பேர் ஹாட்ஸ்பாட்டு, அதில் வர ஒரு மூவியோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது.